சிதம்பரம் மித்தவன் ரோட்டரி சங்கம் திருமூலர் சித்த வைத்தியசாலை இணைந்து நடத்தியது. சிதம்பரத்தில் முதல் முறையாக இலவச சித்த மருத்துவ முகாம் காலை 8 மணி முதல் மதியம் வரை தில்லை மெட்ரிக் பள்ளியில் சிறப்பாக நடத்தது. மருத்துவ முகாமில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணை ஆளுநர் எஸ். புகழேந்தி தலைமை தாங்கினார். மித்தவன் ரோட்டரி சங்க தலைவர் வழக்கறிஞர் ஆர். எஸ். குமாசங்கர் வரவேற்புரை ஆற்றினார். தேர்வு ஏ. ரகுபதி முன்னிலையில் டாக்டர் வி. பார்த்தசாரதி புலமுதல்வர் முகாமை துவக்கி வைத்தார். டாக்டர் பஞ்சநதன் துணைவேந்தர் காந்தி கிராம பல்கலைக்கழகம் திண்டுக்கல் ஆர். செந்தில்குமார் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் மகளிர் மருத்துவம் டாக்டர் வச்சலாதேவி, புது மருத்துவம் டாக்டர் ஜே. நிவேஷ் பயனாளிகளுக்கு இலவச மருந்துகள் வழங்கப்பட்டு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கை கால் மூட்டுவலி உள்ளவர்களுக்கும் இலவச சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி முன்னாள் தலைவர் அகோரமூர்த்தி, சஞ்சீவி, நாகராஜன், கலைச்செல்வன், மோகன், பாரி, பிரகதீஸ்வரன், பொருளாளர் ரவீந்திரன், ரவிச்சந்திரன், சுந்தர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். செயலாளர் டாக்டர் கே. ஜானகிராமன் நன்றி கூறினார். அப்படின்னா எல்லா நேரையும் எல்லாரையும் காப்பாற்றுறது நமக்கு முடியல. இதை விட சின்ன நான் இவ்வளவு பேசுறத ஒரே வரலைங்க. அதனாலதான் அவர் ஆளுநராக இருக்காரு. ஒரே ஒரு அமாவாசை வந்தா ஆம்புலன்ஸ் பறந்துட்டு இதை விட ஒரு சிறப்பான வகையில சொல்ல முடியாது. ஆகையினால அவங்கவுங்க உடலுக்கு அவங்கவுங்க தான் பாதி டாக்டர், மீதி டாக்டர் இவங்களை போய் பார்த்து வரணும். எமர்ஜென்சிக்கு அங்கே போறது கரெக்ட். இவங்களே அனுப்பிச்சுடுவாங்க. கை ஒழிச்சு ரொம்ப மோசமாக இருக்குன்னு நீங்களே அங்கே கூட்டுவாங்க அப்படிம்பாங்க. ஆனால் இவங்க அவங்க இங்கிலீஷ் டாக்டர்கிட்ட போய் பாருங்கப்பாங்க. ஆனால் ரொம்ப நாள் இருந்து சரி பண்ணிக்கலாம், இந்த மாதிரி மருந்து மாத்திரையை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நீங்கள் இங்கிலீஷ் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவரே இப்போ என்ன சொல்கிறாரு, நல்ல டாக்டர்கிட்ட போங்க. நல்ல டாக்டர்னா சித்தா, ஹோமியோபதி அதெல்லாம் வந்து ஒன்றும் கெடுத்துறாம மூலிகைகள், உப்புக்கள், தாதுக்கள் இதெல்லாம் தான் முன்னோர்கள் சொன்ன வைத்தியம் தான் ரொம்ப சிறப்பாக சொன்னார். அப்படிப்பட்டது வைத்தியங்கள் இன்னைக்கு வரக்கூடியவங்களுக்கெல்லாம் இலவசமாக பார்த்து ரோட்டரி கிளப் சார்பாக, சிதம்பரம் மித்தவன் சார்பாக, இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் சார்பாக அதுக்கு ஐயா எப்போதும் நல்லதுக்குன்னா முதல்ல இடமெல்லாம் கொடுத்து எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்து வாழ்க. ரோட்டரி நண்பர்கள் அத்தனை பேரும் பல்லாண்டு வாழ்க. ரோட்டரி எப்போதுமே தன்னிட்ட இருக்கிறதுலேருந்து பொருளை ₹1 செலவு பண்ணி மற்றவர்களுக்கு ஏதாவது இந்த சமுதாயத்துக்கு செய்ய முடியுமா அப்படிங்கிறது, அது வந்து சமுதாயத்துக்கு செய்ய முடியுமான்னு ஒரு நாட்டில் போய் பார்க்குற நீங்கள் நான் ஒரு ₹100 கொடுத்தா யாராவது வாங்கிக்குவாங்களா அப்படின்லாம் கேட்கலாம். அந்த மாதிரி நாடெல்லாம் இருக்குது. யாருமே வாங்கிக்கிறதுக்கு கூட ஆள் இல்லாமல் இருக்குது. ஆனால் நம்ம நாட்டில் தான் நம்ம எல்லாரும் நம்ம சகோதர சகோதரிக்கு செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது, சரியா இருக்குது. நம்ம உலகத்திலேயே ஒரு தடவை தான் நம்ம சாமிகிட்ட போய் ஒழுங்காக வேண்டியிருக்கோம். எப்பன்னா கொரோனா வந்தப்போ தான் இந்த பாசுபதேஸ்வரர் கோயிலில் என் கூட எப்போ கேட்குறான். அவன் வந்து வேண்டான், 7 அர்ச்சனை பண்ணுறான். அவனுக்கு ஒரு ஒய்ஃபு ஒரு பொண்ணு, 2 பேர் தான். 3 அர்ச்சனை தானே பண்ணணும், 7 பண்ணுறான். வாடா ஏன்னா 7 பண்ணுறேன்னு ஐயருக்கு நேரம் நான் கேட்டேன். அதுக்கு அவன் சொல்கிறான், நம்ம 2 பேரும் வீட்டுக்கும் காய்கறி கொடுக்குறதுல ஒரு அம்மா அது 15 சித்திரம் மேகராந்தி அது பண்ணுறான்னா, அப்புறம் அவர் ஐயா அயன் பண்ணுறாரு உங்க வீட்டுக்கு எங்க வீட்டுக்கும் நம்ம தெருவில், ஆமாம் அவருக்கு பண்ணுறாரு. அப்புறம் உங்க வீட்டுக்கு ஒரு பாட்டி வருது இல்லை வீட்டு வேலைக்கு, அது எங்க வீட்டுக்கு ஒன்று வருது இல்லை அதுக்கு பண்ணுறேன். ஏன்டா அதுக்கெல்லாம் பண்ணுறேன், அதுக்கெல்லாம் கொரோனா வராமல் இருந்தால் தான் நமக்கு வராமல் இருக்கு. கொரோனா நமக்கு வேண்டியவங்களெல்லாம் கொண்டு அழைச்சிட்டு போய் பெரிய வைத்தியத்தில் ஏற்படுத்தினா கூட மனுஷனுக்கு ஒரு நல்ல புத்தியை வந்து கொடுத்துருக்கு பாருங்க. எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு புத்தியை. அதே மாதிரி ரோட்டரி சங்கம் எப்போதுமே நம்ம சுற்றி எல்லாரும் நல்லா இருக்கணும். அதற்காக அவருடைய நேரங்கள், பணம் எல்லாத்தையும் கொடுத்து சிறப்பாக செய்யக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ரோட்டரி நண்பர்கள் பல்லாண்டு வாழ்க, இந்த சங்கம் பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்தி வந்திருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் வருக, வணக்கம், வாழ்க என்று வாழ்த்தி டாக்டர்ஸுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. எனக்கு வேணான்ட்டு போங்கன்னு அவங்க போயிட்டாங்க. என்னோட இது எப்படின்னா, எனக்கு வேணுன்றது நான் வந்து ஐயாவுக்கு வர எடுத்துருவோம் அப்பான்னு சொல்லிட்டு நான் என்னோட இது தலைவர் தேர்வு டாக்டர் ரவி சார் ஒரு வார்த்தை நிகழ்வை ஏற்பாடு செய்த பிரசிடென்ட் அண்ட் செக்ரட்டரிக்கு நான் கூறுகிறேன். 2 அருமையான ஒருவர் வந்து
மருந்தியல் துறை தலைவர், நிறைய கேன்சர் ஆராய்ச்சியாளர்லாம் ஈடுபட்டவர். அவர் அழைச்சிருக்காங்க. அவர் நல்ல தெளிவாக சொன்னார் இப்போ இந்த சித்த வைத்தியத்தோட அருமையை பற்றி. இன்னொருத்தர் டாக்டர் தான். ஏன்னா நம்ம நோயை சரி பண்ணுறவங்க எல்லாருமே டாக்டர் தான் சொல்கிறோம். ஸோ வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்பாங்க. அது எல்லாரையும் வாய் விட்டு சிரிக்க வைக்கிற ஒரு டாக்டர் அவர் அழைத்து இது போன்று இப்போ சித்த வைத்தியத்துக்கு நமக்கு விழிப்புணர்வு தேவை. அதாவது ப்ரமோட் பண்ணணும். ஏன்னா நிறைய பேருக்கு இதோட அருமை தெரியாமல் இருக்குது. ஸோ அது மாதிரி இது போன்ற நிகழ்வுகள், இது ஒரு முகாம்கள் தான் அந்த இன்னும் பொதுமக்கள்கிட்ட வெகுஜனங்கள் கொண்டு சேர்க்கும் என்று பண்ணி இது போன்ற ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்ததற்காக எனது சக ரோட்டரி நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி.